வந்துட்டு வர்ணிகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியுது இல்லைங்களா இந்த டெக்கரேஷன் நாங்களே பண்ணது. வாங்க செலிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் தம்பியும் மஞ்சும் வந்துட்டு மாங்குன்னு வந்துட்டு பலூன்ஸ் எல்லாம் ஊதிட்டு இருக்காங்க. ஸோ என் தம்பி வந்துட்டு பம்ப் வச்சு வந்துட்டு பலூன்ஸ்லாம் ப்ளோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ மஞ்சு வந்துட்டு எனக்கு பம்ப்லாம் வேணாம், வந்துட்டு வாயாலே எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவேன் அப்படின்னு வந்துட்டு ஸோ யார் வந்துட்டு நிறைய பலூன்ஸ் வந்துட்டு ஊதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு போட்டியில் வந்துட்டு ஊதிட்டு இருக்காங்க. ஸோ பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்துட்டு போட்டியிலே இல்லாமல் வந்துட்டு ஒரு பேக்கெட் கூட வந்துட்டு ஃபுல்லாக ஊதலை. அவன் வந்துட்டு கேக் வாங்க கிளம்பி போயிட்டான். குழந்தைங்க 3 பேருமே வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தான் 2K கிட்ஸாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க வைப் பண்ணிட்டு இருக்க சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 90s சாங்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் அந்த சாங் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் வந்துட்டு இவளுக்கு பர்த்டேக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சிஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு டிரான்சிஷன் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே அப்பா, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பலூன் எல்லாம் ஊதி முடித்து டெக்கரேஷனும் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மஞ்சுவும் என் தம்பியும் வந்துட்டு பலூன்ஸ் எல்லாமே ஊதி முடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பலூன் டிசைனு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு வாங்கிட்டு வந்த பலூனில் வந்துட்டு பாதி வந்துட்டு வெடிச்சிடுச்சு. அதனால் வந்துட்டு அந்த டிசைன் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு வர்ணிகாவோட பர்த்டே கேக். ஸோ வந்துட்டு இப்போ 2 years old. ஸோ மேடம் வந்துட்டு இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்துட்டு கேக் பக்கத்தில் நின்ட்டாங்க. பட் லாஸ்ட் இயர் இதே நாளில் நாங்கள் பட்ட பாடு இருக்கே இவளுக்கு கேக் கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்துட்டு 1 year old இல்லைங்களா, ரெடி பண்ணவும் விடலை, அதாவது கேக் கட் பண்ணவும் ஒரே அழுக. ஆக்சுவலி யூஸ்வலாகவே எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் வந்துட்டு அழுதுடுவாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. அவளும் அதே மாதிரி தான் பண்ணான். பட் இந்த இயர் வந்துட்டு ஈக்கராக அவளே வந்துட்டு அம்மா எனக்கு பர்த்டே அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தா. ஆக்சுவலி என்னென்னா எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஈவன் சிம்பிளாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்ற அடுத்த பர்த்டேக்கெலாம் வந்துட்டு எல்லாருமே ஜஸ்ட் ஒரு கேக் கட் பண்ணி முடிச்சுப்பாங்க. பட் நம்ம குழந்தைக்குன்னு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்போ நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறது வந்துட்டு புரிய ஆரம்பிக்கிறோம், அதை எப்போ அவங்க என்ஜாய் பண்ணுற டைமில் வந்துட்டு பண்ணால் தான் அது வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் தரும். நம்ம 1 year கிட்டுக்கு நம்ம வந்துட்டு என்ன எவ்வளோ கிராண்டாக பண்ணாலும் வந்துட்டு நம்ம பண்ணலாம். பட் அது வந்துட்டு அவங்களுக்கு புரியாது, அதை என்ஜாய் பண்ணுற ஸ்டேட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Varnika, happy birthday to you. நீங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ வர்ணிகாவோட அண்ணா வந்துட்டு அழுதுகிட்டே உள்ளே ஓடி போயிட்டான். ஸோ என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா பர்த்டே வந்துட்டு அவனுக்கு செலிப்ரேட் பண்ணலையா, ஸோ அவன் தங்கச்சிக்கு மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு உள்ளே போயிட்டான், அவன் கேக் கட் பண்ணலன்னு. பட் வர்ணிகா வந்துட்டு அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். அவன் ஏதாவது சின்னதாக அழுதா கூட அவளும் வந்துட்டு கூட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடுவா. ஸோ அவ்வளோ வந்துட்டு பாசமாக இருப்பாள் அவன் மேலே. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு கேக் ஊட்டும் போது பார்த்துருப்பீங்க வர்ணிகா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஊட்டாமல் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊட்டியிருப்பா. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு திட்டாங்களாம், நீங்கள் வந்துட்டு கேக் சாப்பிடக்கூடாதுன்னு. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க கேக் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ அவள் திட்டா அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க அம்மாக்கே அவள் வந்துட்டு கேக் கொடுக்கல. பாருங்கள், எல்லாருக்கும் ஊட்டி விடுவா, ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு வர்ணிகாவுக்கு கேக் ஊட்டி விட்றாங்க. ஸோ அடுத்தது வர்ணிகாவும் அம்மாவுக்கு கேக் ஊட்டி விட்றா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருக்குமே பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணதும் கிடையாது. அதாவது வந்துட்டு அப்போ அதுக்கான வசதியும் இல்லை. பட் எனக்கெல்லாமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நம்மள ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கான ஸ்பெஷல் டேவை வேற ஒருத்தவங்க யாராவது ஞாபகம் வச்சுட்டு
விஷ் பண்ணுறதோ இல்லை நமக்காக வந்துட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்துட்டு சம்திங் ஸ்பெஷல் ஃபீலிங். ஓகேங்களா? யாரை நம்மளுக்கு நம்மளே செஞ்சுக்கிறத விட நம்மளுக்கு யாராவது இருக்காங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க நமக்கு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கங்கிறது வந்துட்டு காட்டும். ஸோ அப்படி வந்துட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது. பட் இன்றைக்கி இருக்கிற நிலமை வந்துட்டு எங்களுக்கு அன்றைக்கி இருந்திருந்தா இந்த வசதி வாய்ப்பெலாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அன்றைக்கி அவங்களால முடியல, அதனால் பண்ணலை, அவ்வளோதான். பட் இன்றைக்கி எங்களால் முடியுது. அதனால் வந்துட்டு எங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் செஞ்சு அதை வந்துட்டு பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நமக்கு நடக்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணும்போது அது நிஜமாகவே மனசுக்கு வந்துட்டு நிறைவாகவே இருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை மஞ்சு வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா இருக்கட்டும், என்னோடய எல்லா பர்த்டேக்குமே வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வர்ணிக்காவுக்கு கேக் ஊட்டி விட்டாச்சு. நாங்கள் எல்லாருமே கூட கேக்கு டேஸ்ட் பண்ணியாச்சு. கேக் வந்துட்டு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ பட் இதுலேயே கேக் சாப்பிடாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே வர்ணிக்காவோட அம்மா தான். ஸோ அவள் வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இருந்ததால் அவங்க அண்ணாவை திட்டாங்கன்னு ஊட்டவே இல்லை இன்னும். ஸோ இப்போ பாருங்கள், அவங்க அம்மா வந்துட்டு கேக் கட் பண்ணி வர்ணிக்காட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க, எனக்கு ஊட்டி விடுன்னு. அவள் வந்துட்டு அவளே சாப்பிட்ருவா. பார்த்தீங்களே என் அக்கா ஃபேஸில் வந்துட்டு எப்படி ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் வந்துச்சுன்னு. கேக் இல்லைன்னொடனே யாருக்கு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹித்தியை வந்துட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வர்ணிகா ஃபைனலாக அவங்க அம்மா கேக் கொடுத்தாலா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அது இன்னும் வந்துட்டு ஃபன்னியாக இருக்கும். கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன வந்ததுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.